உறவுகளுக்கு வணக்கம். அதாவது அண்ணன் சீமானால வளர்ந்த வலைவலிகள் ஏராளம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வலைவலிகள்லாம் இன்னைக்கு வந்து அண்ணன் சீமானோட முதுகுல குத்துற வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கக்கூடிய இந்த பி குமார் ஒருத்தர் இருக்காருல்ல, அதாங்க அந்த பிரியகுமார். அவர் வந்து பாத்தீங்கன்னா நேத்து அண்ணன் வந்து தந்தி டிவியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காணொலி வெளியாக இருந்தது. அது நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருந்தார். அதுல வந்து இந்த எல்பிஜிக்யூவா அந்த வானவில் சொல்லக்கூடிய அந்த ஓரினை சேர்க்கையாளர்கள் அதை பத்தி அண்ணன் கேள்வி கேட்கும்போது ரொம்ப தெளிவா பதில் சொன்னாரு. அதை வந்து இவன் நம்ம பெரிய புடுங்கி மாதிரி அண்ணன் சிறப்பா சொன்னாரு, புடுங்கினாரு. இது உனக்கு தேவையில்லாது. அண்ணன் சிறப்பா சொல்லுவாரு, சிறப்பா சொல்லுவாரு. உனக்கு தேவையா? உனக்கு என்ன மயிர் வந்துச்சு? உன் வேலை என்ன? அதை பாரு. நீ தான் எழுதணும் முடிவு பண்ணிட்டீல, சீமான கெட்டவன்னு சொல்லி முத்திர உத்தரமிச்சிட்டீல. இப்ப இன்னும் மானாவுக்கு வந்து நீ பேசுற அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதனால மூடிக்கிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் செய்யி. அதை அண்ணன் சரியா பேசுறாரா தவறா பேசுறாருன்னு மக்களுக்கு தெரியும் என்னன்னா அவர் பேசுறாரு அப்படின்னு. நீ இடையினத்தை வந்து ஆத்துற அப்படியே திரும்ப சொன்னாரு பண்ணாரு. அந்த விஜய் உருட்டெல்லாம் வந்து இங்க உருட்டிட்டு இருக்க கூடாது, செருப்பள்ளி அடிச்சு விடுவேன். இதெல்லாம் மனுஷன் இதே வந்து ஒரு மானமிகு உள்ளக்கூடிய ஒரு மனுஷன் நீங்கன்னா விஜய்கிட்ட இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லுவாரா? சொல்லவே மாட்டாரு. அப்படியே ஒரு மங்குலி வாங்கா. சரி அதை விடு. உன்னைய வந்து காரி துப்பி நேரத்தை செலவு பண்ணல. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு நாயை துப்ப வேண்டிய சொல்லிருக்கு. அது வேற யாரும் இல்ல, இந்த அணில் குஞ்சு ஆகி போய் அதை மோந்து பார்த்து சி அப்படின்னா எப்படி இருக்கும், அது போல ஒரு முகபாவனை இருக்கக்கூடிய லிங்கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொட்ட தாயலி என்ன அப்படின்னா துரைமுருகன் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. அந்த காணொலிய நீயா இப்ப வெளியிட்ட 2 நாளா என்ன பண்ண? விஜய் பேசுறதுக்கு அப்புறம் அன்னைக்கே பண்ணிருக்கணும்ல, அதை விட்டு இப்படி எதுக்கு 2 நாளா பண்ண? அப்பதான் ஏன் தேடி பார்க்கும்போது தெரிஞ்சிச்சா அந்த டிடிவி தினகரன் பெரிய பயம், அப்படியே அவரை பார்த்தாலே பயந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காருன்னா அந்த குக்கர்ல விசில் வரும்ல அப்படின்னு. அது போல இந்த டிடிவி தினகரன் வந்து துரைமுருகன் அவர்களுடைய வீட்டுல போய் தாக்கி அப்படியே முட்டுச்சத்துல வச்சு இதை செஞ்சாங்களாம். இவன் சொல்றான் இவனே முட்டுச்சந்துல மூத்திரம் போன மூஞ்சி மாதிரிதான் தெரியுது. இவன் மேல மூத்திரம் போன மூஞ்சி மாதிரிதான் தெரியுது. இந்த நாய் என்னென்னமோ பேசுது. உண்மையிலுமே இவனுக்கு சோறு தான் திங்கிறானா, சோத்தை விட்டுது தினையில விஜய் வீட்டு கக்கூசுல விஜய் பேடுற பிரிய திங்கிறானான்னு தெரியல. என்னடா இவ்வளவு வைரலா பேச நினைக்காதீங்க. ஏன்னா மூஞ்ச பார்த்தாலே தெரியும் ஒரு பன்னி எப்படி இருக்கும் போலயோ அதே போல பன்னி. ஏன் நம்ம உருவகலை பண்றோம் அப்படின்னா இந்த நாய் இவர் பேசுவாராம் சீமா பெரிய ஆளு அமையவன், வரிமுறை பெரிய ஆளு அமையவன், இவன்லாம் அமையவன் சொல்லுவான். எப்படி இந்த நாயன் வந்து நம்ம அப்படியே அப்படின்னு சொல்லணுமா? உன்னை என்ன செய்யலாம்? ஏண்டா தேப்பல தேவையில்லாத பயல உன்னை என்ன பண்ணலாம்? கோவம் வருமா வராதா? சரியான மங்குலி. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா இவன் தான் எல்லாம் புடுங்கிங்கிறது போல அப்படியே அடிச்சு விடுறது, வாய் குறதெல்லாம் அடிச்சு விடுறது. அதுல குறிப்பா சொல்றான் அண்ணன் சீமான் வந்து என்னன்னா அந்த எஸ்ஐஆர பத்தி சொல்லும் பொழுது அதுல எழுத்து பிழை இருக்கிறத வந்து பேசுறாரு. என்னங்க இது அப்படின்டே அவர் எதுல எழுத்து பிழை இருந்தாலும் சொல்லுவாரா? அது தெரியுமா? ஒரே ஒரு சிம்பிளா அதாவது எளிதா அவனுக்கு விளக்கணும் அப்படின்னா எஸ்ஐஆர பத்தி உங்களோட விசை என்ன சொன்னாரு, அண்ணன் சீமான் என்ன சொன்னாரு பாத்துருவோமா? பாருங்க. 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாம இந்த ஒரே மாசத்துக்குள்ள எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வரும்போது வீட்டை போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்றீங்க? இங்க இருந்தாலும் அவர் வந்து 3 மாசம் தங்கி இருந்தாருன்னா அவர் குடும்பத்தை இருந்தா அது இருந்துச்சுன்னா வாக்கு உரிமை கொடுத்துடலாம்னா நீ 6 லட்சத்துக்கு வந்து 1.5 கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்தியா. அவனுக்கு எல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துற. பீகார்ல வெளியேறினாலும் 67 லட்சம் பேர் எல்லாம் இங்க இருக்கான். அவனை கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு இந்தி பேசுற மாநிலமா மாறும். இப்ப எங்கள்ல வந்து 1.5 கோடி நாங்க கவுண்டர்கள் இருந்தா மொத்த கவுண்டர்னு ஒன்னா இல்ல. நாங்க 2 கோடி படையாச்சி இருந்தா மொத்த படையாச்சியும் ஒன்னா இல்ல. 1.5 கோடி தேவர் முக்குளத்தோர் இருந்தா நாங்க ஒன்னா இல்ல. நல்லா கவனிங்க. அவன் ஒரே மொழியில ஒன்னா நின்றுவான், இந்தின்னு ஒன்னா நின்றுவான். அவ்வளவு பிஜேபி ஓட்டர்ஸ். உங்களுக்கு சத்தியமணி அண்ணன் சொல்றாங்க காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது. முழுக்க அவன் இந்திய திணிச்சா எதிர்ப்பான். இந்த தமிழ் பையன் இந்திக்காரனை திணிச்சா என்ன செய்வான்? தவிர்க்க முடியாத தொழிலாளியா அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி இந்த ஒரு பக்கத்துல எனக்கு ஒரு தாய் நிலத்துல என் கண்ணு முன்னாடி அடிச்சு வரக்கப்பட்ட அனுபவம் இருக்கு எனக்கு. அந்த காயினார்ல இங்க இருந்து வரக்கலாம். அவன்கிட்ட என்னுடைய அரசியலும் அதிகாரம் போயிடுச்சுன்னா நான் இந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய அகதியா நான் மாறுவேன். இவ்வளவுதான் விஜயோட மண்டைக்குள்ள இருக்க மசாலா. அதை வந்து நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இதுதான் சொல்லுவாரு. ஒரு மயிர் இல்ல. இந்த எஸ்ஐஆர்னால என்ன பிரச்சனை போகுதுங்கிறத சீமான் இன்னைக்கு நேத்து இல்ல சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த தற்கூரி தாயலி சொட்ட மண்டை யாரு? தலைவனும் சொட்ட, இதுக்கும் சொட்ட. இந்த சொட்ட மண்டைக்கு புரியல. இந்த நாய் உட்காந்து அப்படி சொல்றது அடுப்புல கருண கறி போல வைத்தறிச்சல்ல என்ன இலவ பேசணும் தெரியாம அப்படியே கொட்டான் அப்படி இப்படின்னு. இதுல குறிப்பா என்ன அப்படின்னா தெளிவா சொல்லிட்டாரு இந்த எஸ்ஐஆர்ல என்னென்ன பிரச்சனைகள் நடக்க போகுது, எப்படி வந்து நீங்க இந்திக்காரர்களை கொண்டாந்து நீங்க செலுத்த போறீங்க, வாக்காளர்களை நீங்க எப்படி தீர்மானிக்கலாம் அப்படின்னு நிறைய பேசிட்டாரு. இது போல ஒரு பேச்சு கூட பேசுற துப்புக்கட்ட நாய் அவங்க அண்ணன் யாரு? விசை.
அதனால பேசல, அதனால நம்ம அந்த நாயை பேசல. இப்ப என்ன அப்படின்னா, இந்த நாய் சொல்லுது, சொட்டமன்ற நாய் சொல்லுது, அதாவது கச்சத்தீவை மீட்கிற பிரச்சனையை வந்து சீமான் எப்படி பேசுறான்னு பாருங்க, ஒரு காணொலி போட்டு காட்டுது. அந்த காணொலி அண்ணன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ஒரு நெய்தல் படையை கட்டமைப்பேன், அதுல வந்து 50,000 வீரர்களை பணியை அமைத்தி நான் அதை மீட்கிறதான வழிகளை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையை இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சிரிக்கிறான். செருப்பை கழட்டி எடுத்து இறுக்கி விடுவோம். மம்தா பானர்ஜி இருக்காங்களே, அவங்க ஆளக்கூடிய மாநிலத்துல அந்த மத்திய அரசு அவங்களுடைய பாதுகாப்பு படைகளை உள்ள விட்டு ஏதோ ஒரு வேலை செய்ய வந்திருக்காங்க. அப்ப மம்தா பானர்ஜி சொல்றாங்க, உன்னோட படைய உடனடியா வெளியே கூப்பிட்டுக்கிறியா இல்ல என்னுடைய காவலர்களை வைத்து கைது செய்யவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி வந்து இந்த காவல்துறைக்கு, மாநில காவல்துறைக்கு பெரிய இது இருக்கு, சரியா? அதனால வந்து நீ பெருசா ஒன்னும் பெரிய நொட்டிட வேண்டாம். தெரியும், ஒண்ணுமே தெரியாத தற்குறி தாயலை நீனே பேசும் பொழுது எல்லாம் தெரிந்த அவன் அனைத்தும் அறிவான் சீமான். அவருக்கு தெரியாதா என்ன செய்யணும் எப்படி செய்யணும் தெரியாதா? நீ என்ன பெரிய மயிறு புடுங்கியாடா? என்ன மயிரை அவன் தலைவன் பேசிட்டான், ஏதாவது ஒண்ணு சொல்லு. கட்சி மீப்பான் எப்படி அவன்கிட்ட கேள சொல்றா, எப்படி மீப்பான்? சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கறா, நீ மானமிகு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் நீ பிறந்திருந்த அப்படின்னா, உண்மையிலுமே ஒரு ஆயப்பனுக்கு நீ பிறந்திருந்த அப்படின்னா ஒரு கேள்வி பதில் சொல்றா. ஆதவர்ஜனா என்ன சொன்னாரு, பெரிய புடிங்கி புன்னம்பளம் மாதிரி பேசுறடா டே தாயலி. ஆதவர்ஜனா சொல்றாரு, மறைமுகமா சைக்கிளை மிதிச்சு நீங்க டிஎம்கேக்கு ஆதரவு தெரிவிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. நீ அதை எதிர்த்து ஆதவர்ஜனா பேசணும் தவறு அப்படின்னு பேச முடியுமாடா? சொல்லுடா, பேச முடியுமா? முழுக்க முழுக்க தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இப்படி தற்குறித்தனமா பேசிக்கிட்டு, ஆனா இப்ப வந்து நொட்ட வேண்டியது சீமான தான், நொட்ட வேண்டியது சீமானுக்கு வந்து வியூஸ் போலாங்க, அவங்க சேனல் வச்சிருக்காங்க, வியூஸ் போல, அதனாலதான் சாட்டை சேனல் வச்சிருக்காரு, அதை யூஸ் போகுது. என்ன பேச வர நீனு சொல்லு, தெளிவா பேசு. சீமானுடைய சேனல்ல வியூஸ் போலையாம், அதனால சாட்டை சேனல்ல வியூஸ் போதான், அதனால பேசுறாராம், இல்லைன்னா பேச மாட்டாரா? சீமான் பேசுறது யாருமே கவனிக்கலையா? சரி கவனிக்கல, நீ என்ன மயிரில் கவனிச்ச தாயலி? பதில் இருக்கா? இருக்காது. சீமானை வச்சுதான் இங்க எல்லா அரசியல் நகர்வுமே நகருது, அதை தெரிஞ்சுக்க. இவன் ஒரு பெரிய மண்ட கச்சலா இருப்பான் போலயே, உண்மை நேர்மை தூய்மையை சொல்லிட்டு வாக்குக்கு 10 பைசா கொடுக்காம வந்துட்டானே, என்ன பண்றதுன்னு தெரியல. நீ என்ன மயிறு, மயிர் இல்லாத மயிறு, உனக்கு என்ன தெரியும் சொல்லு? ஒன்னும் தெரியாது. எதையாவது வச்சு நேரடியா போய் எப்படின்னா சாட்டை துறைமுகம் சூப்பு வரான், சாட்டை துறைமுகம் சூப்பு கொடுப்பாரான் மன்னிக்கணும். சாட்டை துறைமுகம் பேசுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களை வந்து சூப்பு மன்னிக்கணும், எங்களை வந்து எங்களுக்கு சூப்பு கொடு. அதன் பிறகு வந்து நீ சாட்டை துறைமுகனுக்கு போய் சூப்பர் வேலையா பாரு, சூப்பு கொடுக்குற வேலையா பாரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தம்பி பேசணும். ஒண்ணுமே தெரியாது தற்கொலைத்தனமாக எதையாவது பேச வேண்டியது சொல்லு. என்ன மயிர்? எஸ்ஐஆரை பத்தி விஜய் தெளிவுபடுத்தியது என்ன? எஸ்ஐஆர் வேணாங்கிறத சீமான் சொல்லிட்டு இருக்காரா, இல்ல எஸ்ஐஆர்ல இருக்கிற எழுத்துப்பிள்ளையும் மட்டும் சீமான் சொன்னாரா? சொல்லு. உனக்கு என்ன மயிரடா தெரியும், மயிர் இல்லாத மயிறு சொல்லு. ஒரு மயிரும் தெரியாது, எதையாவது பேச வேண்டியது. அடே யூடியூப் ஆரம்பிச்சா ஒரு பெரிய புடுங்கி, சரி அவர் வியூஸ் தான் போலி, அவருக்கு தான் வியூஸ் போல, நீ தான் பெரிய புடுங்கியாச்சு, உனக்கே 30,000 நிற்குது. நான் பெரிய புடுங்கிலடா, எனக்கு போவாதுடா சொல்லு. நான் போவாது ஒத்துக்கிறேன், நீ பெரிய புடுங்கி தானே. அடே விஜய்க்கு முளைச்சது தானடா நீனு, விஜய்க்கு முளைச்சது தானே மண்டையில மயிறு, அதானே நீ தானடா உயிரை உனக்கு. அப்போ உனக்கு போயிருக்கணுமே விஜய் அப்படின்னால சல்லுன்னு போயிருக்கணுமே. என்னடா பேச்சு பேசுற? பெரிய உச்சத்துல இருக்காங்கண்ணா, குரு உச்சத்துல இருக்கு. ஏண்டா உச்சா போன மாதிரி மூஞ்சி, இதுல நீங்க பேச வேண்டியது என்ன கர்மத்தையாவது பேச வேண்டியது. 24 மணி நேரம் சீமானை பற்றி பேசுவது உன்னுடைய வேலை, வேற வழி இல்ல. சீமா பெரிய ஆள்னா என்ன மயிருக்கு சீமானை பத்தி பேசுற மயிறு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களா? தற்குறி தாயலிங்க சொல்லவே மாட்டாங்க. 10 பைசாக்கு பிரோஜனம் இல்லாத நாய்ங்க. எவனாவது உலக வரலாற்றிலே செத்தவன் குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொன்னது உண்டு, ஆனா செத்தவன் குடும்பத்தை கூப்பிட்டு ஆறுதல் தெரிவிச்சது ஒண்ணு. கேட்டா வந்து ரசிக்க மனப்பான்மை, செத்து போயிடுவாங்க. சாவுங்கிறேன் வக்கால அப்படிங்கிறான். உங்களை மாதிரி ஆட்கள்னால தானே நாசமா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. எதையாவது பேச வேண்டியது. உயிரை கொடுத்து ஒருத்தன் போராடி நீர் நிலம் காற்று சோறு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேசிட்டு இருக்கும் பொழுது இவங்க எப்படி கொள்ளையடிக்கலாம்? இவன் படத்தை ஒரு பெரிய புடுங்கி மக்களுக்கு நலன் செய்ய வந்திருக்கான். இவ்வளவு நாளா மயிறு புடுங்கினாரா அவன் தலைவன்? பதில் சொல்றா. இவ்வளவு நாளா விஜய் புடுங்கிய புடுங்க என்ன, சீமான் புடுங்கியதை நாங்க காட்டுறோம். சீமான் புடுங்கியதை எடுத்து வாயில வைக்கிறோம். இந்தடா சீமான் புடுங்கினது, வாயில வச்சு சப்பி பாரு அப்படின்னு. அந்த பிரச்சனைகளை விஜய் புடுங்கினதை எடுத்து உன் வாயில வச்சு சப்பி பார்க்குறியா? ஒரு மயிரும் செய்யலடா நான் மயிராண்டி. எதையாவது பேச வேண்டியது. அப்படியே உட்காந்து அப்படியே பெரிய புடுங்கி இவர் இப்படி பரா துரைமுருகன் ஆனு. ஏன் உனக்கு இப்போ துரைமுருகன் பிடிச்சிருக்கா சொல்லு? எப்ப பார்த்தாலும் துரைமுருகன் ரொம்ப பிடிச்சிருக்கா? வேணா வர சொல்லட்டுமா, வந்து கொடுக்க சொல்லட்டுமா? நல்ல அறிவுரைகளை தம்பி, நீ தவறா நினைச்சிடக்கூடாது.
தவறாக நினச்சிடக்கூடாது. தவறா பிறந்தவனுக்கு தவறாக தான் நினைப்பு வரும். நீ தவறான பையன் தான், உன் முகக்கட்டையிலே தெரியுது. ஏண்டா மக்கள் செத்து போயிட்டான், 21 பேர் 41 பேர் செத்து போயிட்டான். அப்படி எப்படி ஒரு சோகமான நிலை இருக்கு, அதோட மனநிலை என்னன்னு தெரியாம அவங்கள வச்சுக்கிட்டு அரசியல் செய்யக்கூடிய தற்கூரி தாயில் கூட அவனுக்கு நீ பேச்சு கொடுத்துட்டு இருக்கீல, அப்ப நீ எவ்வளவு பெரிய மாங்காய் கூவா இருப்ப. பெரிய மாங்காய் கூடா நீனு, மாங்காய் கூ மூட்டை. இதுல ஒருத்தன் வருவான், நம்ம பேச கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் போட, அந்த தாயில எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அது பெரிய மாங்காய் கூ. இவரை பேசினா அவருக்கு வந்து விச்சு விச்சுங்க வாய், ஏதாவது பேசணும்ல, நல்லா வச்சு அனுப்பணும் அவருக்கு. வாய் விச்சு இருந்துச்சுன்னா நம்ம மோசமா பேசுவோம். ஏதோ தமிழ் தேசியம் பேசுறோம், நம்ம நல்லபடியா போகணும்னு நினைக்கிறோம். ஆனா நான் கொடுக்க வேண்டிய மரியாதைய எதிர்ப்புல இருக்கக்கூடிய தாயலி கமெண்ட் செக்ஷன் வந்து ஒரு நாய் தப்பா பண்ணுச்சுல, அந்த தாயலிக்கு தான் முடிவு பண்ணணும் நான் எப்படி பேசணும் அப்படின்னு. ஏன் ஆயாக்கெல்லாம் கூப்பிடும் போது ஓஹாயாக்கெல்லாம் ஊர்வையா விட்டுருந்தியா அப்படின்னு சிரிச்சுட்ட கேட்டா நீ விட்டுருவியா? வாத்தா என்னடா பேசுற, எதையாவது பேச வேண்டியது, எதையாவது எழுத வேண்டியது. தற்குறி தாயலிங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம நம்ம திமுக கும்பிட்டு கொடுக்குற மாதிரி, பிஜேபி கும்பிட்டு கொடுக்குற மாதிரி. பிஜேபி காலில் போய் உங்க ஒன்ன உழுந்தானா இல்லையாடா தலைவன் கோமணம் பறக்குதுங்கிற மாதிரி புழுந்தானா இல்லையா சொல்றா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாயலி வேலை இவங்களுக்கு வேற நம்ம விளக்க வர கொடுக்க வேண்டியதா இருக்கு. விடுங்க மக்களாகி, நீங்க ஏதாவது நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசியிருந்தா உண்மையா நேர்மையா நம்மளை நேசிக்கிறவங்கள்ட்ட அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவாருன்னு புரியும். அதுக்காக வந்து கண்ட தாயலி இந்த தாயலிகளுக்காக நம்ம பண்ண முடியாது. அதனால என்ன அப்படின்னா, வரக்கூடிய தேர்தலில் மக்கள் சொல்லக்கூடிய ஒன்று என்னன்னா, இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கணும், மக்கள் நலமா வாழணும், ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைமையில மக்களோட வளங்கள், மக்களோட மனநிலை, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுடைய வாக்க சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தினீங்கன்னா இந்த நாடு வளரும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.